தைப்பட்டம் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நான் இப்போ தான் மாடித்தோட்டத்துக்கு தேவையான ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா க்ரோ பேக் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ராஜி சீ ஸ்டோர் அப்படின்ற ஒரு கம்பெனியிலேருந்து வாங்கியிருந்தது. 10 க்ரோ பேக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரூ. 293 சம்திங் தான் வந்துச்சு. க்ரோ பேக் வந்து நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு. அதோடய குவாலிட்டி வந்து நம்மளுக்கு பார்க்குறப்பே தெரிஞ்சு. அதை தவிர பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு லைஃப் டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எவ்வளோ தூரம் வருது அப்படின்றத இனி யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்லணும். பட் ஆனால் தொட்டு பார்க்குறப்ப அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சு. இது கூட பார்த்திங்கன்னா 2 ஃப்ரீயாக சீடு கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து கார்ன், இன்னொன்று வந்து கொத்தவரங்காய். அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கலரில் நம்ம பதியம் வைக்க யூஸ் பண்ணுற சின்ன கவர், அதுவும் வந்து 2 கவர் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து இது காசுக்கு வந்து ஒர்த்தான பர்ச்சேஸ் தான். இது தவிர பார்த்திங்கன்னா NPK உரம் வாங்கியிருந்தேன். அது கூடவே கீரை விதைக்கிறதுக்கு வந்து ஒரு 6 க்ரோ பேக் தனியாக வாங்கியிருந்தேன். இது வந்து வேறு வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து இந்த நார்மலாக நம்ம வாங்குவோம்ல க்ரீன் அண்ட் ஆரஞ்சு, அதே கலர் க்ரோ பேக் தான். ராஜி சீ ஸ்டோரில் வாங்கினதும் சரி, இதுவும் சரி, அவங்களே வந்து ஹோலெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. இதுவுமே குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த 6 க்ரோ பேக்குமே ரூ. 292 அப்படின்ற மாதிரி வந்துருந்துச்சு. அதை விட கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான், பட் ஒர்த்து தான். இது தவிர பார்த்திங்கன்னா உரம் வாங்கி வச்சுருந்தேன். நான் எப்போயுமே மண்புழு உரம் ப்ளஸ் வந்து DAP ரெண்டுமே வாங்கி வச்சுருப்பேன். மண்புழு உரம் வந்து நம்ம வச்சுருக்க கொஞ்சம் நெஞ்ச பழச்செடிகள் மரத்துக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. DAP வந்து ஆஸ் யூஷுவல் ரோஜா செடிகளுக்கு கொடுப்பேன். இந்த முறை சரி ஒரு மாறுதலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து மாட்டு சாணத்தில் இது பண்ண உரம் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கவுடாக் மேன்யூர் கொடுக்குறப்போ இது வந்து நல்லா வந்து முழுசாக டீகம்போஸ்ட் ஆகி உரமாக மாறி இருக்கணும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுசாக உரமாக மாறவே இல்லை. இதை தவிர பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆணி, பிளாஸ்டிக் கவர்ஸு, செங்கல், கருங்கல் எல்லாமே இருந்துச்சு உள்ள. இவங்க வந்து எப்படி இப்படி அனுப்பிவிட்டாங்கன்னு தெரில. ஏன்னா வந்து நான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே வந்து இது மாதிரி தான் ஆர்டர் பண்ணி வாங்குகிறேன். ஃபஸ்ட்டு செடிகள்லாம் சின்னதாக இருக்கப்போ வந்து 10 கிலோ பேக் அந்த மாதிரி வாங்குவேன். இப்போ 1 இயராக வந்து இந்த மாதிரி 50 கிலோ பேக் தான் வாங்கிட்டுருக்கேன். ஆனால் இந்த முறை தான் வந்து இப்படி மாற்றி அனுப்பிச்சி விட்டாங்களா இல்லை வேணும்னே அனுப்பிச்சி விட்டாங்களான்னு ஒன்றுமே தெரியல. உள்ளே பார்த்திங்கன்னா ஆணி, கல், பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே இருக்குது. இதை தவிர பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்னும் மக்கவே இல்லை. அந்த ஃபுல் கட்டியை எடுத்து உடச்சி பார்க்குறப்ப வந்து உள்ளே வந்து புழு இருந்துச்சு. இந்த வெள்ளைப்புழு இருக்கிற மாதிரி தானே போட்டால் மண்புழுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. ஏன்னா இந்த வெள்ளைப்புழு வந்து மண்புழு கிடையாது. மண்புழு மட்டும்தான் வந்து செடிகளுக்கு நல்லது. அதனால் கிச்சன் வேஸ்ட் வச்சு நம்ம உரம் தயாரிக்கிறப்பயுமே அழுகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் போட மாட்டோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய புழு வந்து வேர் அழுகல் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான். இதை தவிர இதை ஆர்டர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து ஆல் ரிட்டர்ன் போட்டு தான் வந்து ஆர்டரே எடுத்தேன். ஆனால் ரிட்டர்ன் போடுறப்ப வந்து 2 வீலரில் தான் வந்திருக்கும். 50 kg பேக் கொண்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து எடுக்கவே இல்லை. ஒரு வழியாக சண்டை போட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போ வந்து 20 கிலோ பேக்கில் வந்து வெர்மி கம்போஸ்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். அதை தவிர பார்த்திங்கன்னா விதைகளுக்கு உழவர் ஆனந்தையா அவர்கள்ட்ட போன சீசனுக்கு வாங்கின விதைகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை தான் போடணும். அவ்வளோதான், வெற்றிகரமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணியாச்சு. இன்னும் 1 மாதம் ஆகும் எப்படியும் விதைகள் வளர்ந்து வர்றதுக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் போடுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.